Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 15 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நிறைய பேருக்கு வந்து இந்த கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸஸ்? பிகாஸ் ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் 10 classes. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 11th கிளாஸ் பார்க்க போகிறோம். எப்படி இருந்தது 10 classes? அதை பற்றின அந்த ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இன்னைக்கு வந்து 11th கிளாஸ். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். In this class, I am going to teach you very interesting and very important advanced tense in English. Okay? அது என்ன அப்படின்னா present perfect continuous tense. நம்ம present tense படிச்சிருப்போம், present perfect tense படிச்சிருப்போம், present continuous tense படிச்சிருப்போம். எல்லா டென்ஸையும் சேர்த்து present perfect continuous tense அப்படிங்கக்கூடிய ஒரு டென்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர். இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர், present perfect continuous tenseனா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். And then how to make positive sentence, negative sentence and an interrogative sentence. நேர்மறையான வாக்கியம், எதிர்மறையான வாக்கியம், கேள்வி வாக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ கடைசியா வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. ரொம்ப ஈஸி. நான் சொல்லித்தரதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, இது வந்து நம்மளோட டைம் லைன், நம்ம லைஃப் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இது வந்து நம்ம ப்ரெசன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ரெசன்ட்னா இப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? பாஸ்ட். ப்ரெசன்ட்டுக்கு அப்புறம் இன்னும் வரப்போறது என்னது? ஃபியூச்சர். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நிகழ்கால முற்றுப்பெற்ற தொடர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்திலாம் நீங்க ஒரி பண்ண தேவையில்லை, கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். இதுக்கு என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு செயல் வந்து ப்ரெசன்ட்டுக்கு முன்னாடி பாஸ்ட்ல ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு செயல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த செயல் வந்து ப்ரெசன்ட்லயும் நடக்கும். மேபி அது ப்ரெசன்ட்லயும் இப்படி கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ப்ரெசன்ட் வரைக்கும் நடக்கும், மேபி அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். நான் 5 மணி நேரமா படித்து கொண்டே இருக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் புக் எடுத்தாச்சு. நான் எவ்வளவு நேரமா படிக்கிறேன்? 5 மணி நேரமா நான் படிச்சுட்டே இருக்கேன். ஆனா இப்போ படிக்க ஆரம்பிச்சேன் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 5 மணி நேரம் ஆயிருக்கு. நான் இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு செயல் பாஸ்ட்ல தொடங்கி ப்ரெசன்ட்லயும் கண்டினியூஸா நடக்கும். அது எவ்வளவு நேரம் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த டென்ஸ்ல சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், செந்தில் சார், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம எவ்வளவு நேரம் அந்த செயலை செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா இங்க நீங்க சொல்லலாம், எவ்வளவு நேரமா ஒரு செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அதான் இதுக்கு அட்வான்ஸ்டு டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் நேத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப எப்போ ஆரம்பிச்சீங்க? நேத்து வேலை ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் பண்ணிட்டே இருக்கீங்க. பாஸ்ட்ல ஏதோ நேத்து அப்படிங்கிறது பாஸ்ட். ஸோ இப்போ வரைக்கும் அந்த செயல் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. அவன் 10 மணி நேரமா எழுதிக்கிட்டே இருக்கான். ஸோ எழுத எப்போ ஆரம்பிச்சான்? 10 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ எழுதிட்டே தான் இருக்கான். பாஸ்ட்ல தொடங்கி ப்ரெசன்ட்லயும் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த 10 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டைமே மென்ஷன் பண்ண முடியுது. தட்ஸ் வை திஸ் டென்ஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல? ஓகே, ஸோ இந்த டென்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தைகளை, 2 ப்ரிப்போசிஷன்ஸை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். அது என்னென்ன அப்படின்னா, ஒன்னு ஃபார், இன்னொன்னு சின்ஸ். இந்த 2 வார்த்தைகளை பத்தி நீங்க தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு செயல் வந்து எவ்வளவு நேரமா நடக்குது, அந்த செயல் எப்போ தொடங்குச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கு இது கண்டிப்பா தேவை. ஃபார் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா டியூரேஷன், மொத்த காலம், மொத்த டைம். ஓகே, டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நேரமா வந்து ஒரு செயலை செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணி நேரம், 5 hours. 2 நாளா ஒரு செயலை நீங்க செய்றீங்க, 2 days.
ஓகே, 5 மாசமா ஒரு வீடை கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 5 months, 2 years இந்த மாதிரி இருக்கும் டியூரேஷன். இந்த சின்ஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செயல் எப்ப ஆரம்பிச்சதோ அந்த இடம், ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நேத்துல இருந்து நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். நேற்றிலிருந்து அப்படின்னா சின்ஸ் எஸ்டர்டே. நிறைய கடைகளுக்கு போனா நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜவுளி கடைகளுக்கு போகலாம், நகை கடைக்கு போகலாம். அந்த கடைக்கு மேல உள்ள போர்டை பாருங்க, சின்ஸ் 2000 அப்படின்னு எழுதியிருக்கும். சின்ஸ் 2000 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2000 இருந்து அந்த கடை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த கடை எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க? 2000. இப்பவும் அந்த கடை நடந்துட்டு இருக்கு. சில கடைகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா 1960 அப்படின்னு போட்டிருக்கோம். 1960 இருந்து அந்த கடைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் சொல்றது சின்ஸ். எவ்வளவு டியூரேஷன் அப்படிங்கிறத சொல்றது ஃபார். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் வித் எக்ஸாம்பிள்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு சொன்னேன். அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, தே. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள்னு வந்துச்சுன்னா இந்த நாள்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். அதுக்கப்புறம் ஹாவ் பீன் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஹாவ் பீன் மறந்துடாதீங்க, இதுதான் இங்க ஆக்சிலரி வெர்ப். நெக்ஸ்ட் வந்து வெர்பு வரும், அதோட ஐஎன்ஜி சேர்த்து தான் வரும். எந்த கண்டினியூஸ் டென்ஸ்னாலும் வெர்பு வந்து ஐஎன்ஜி சேர்த்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளே அப்படின்னு இருக்குன்னா அதோட ஐஎன்ஜி சேர்த்தா பிளேயிங். ஸோ குக் அப்படின்னா அதோட ஐஎன்ஜி சேர்த்தா குக்கிங். ஓகே, ஸோ வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து மட்டும்தான் வரும். ஐஎன்ஜி இல்லாமல் நீங்க எழுதவே கூடாது. அதே மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஹி, ஷி, இட், அவன், அவள், அது அல்லது நேம் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். அதுக்கப்புறம் ஹாஸ் பீன் அப்படிங்கிற வார்த்தை வரும். இங்க 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹாவ் பீன், இன்னொன்னு ஹாஸ் பீன். அது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் வந்து வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி தான் வரும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருக்கிறேன். எக்ஸாம் இருக்கு. ஓகே, ஸோ வெளியில படிச்சுதான் ஆகணும். ஸோ நான் 2 மணி நேரமா படிச்சுட்டே இருக்கேன். ஸோ 2 மணி நேரமாக இந்த மாதிரி டைமை வந்து நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். அதுக்கு தான் இதை வந்து நம்ம அட்வான்ஸ்டு டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். நான் 2 மணி நேரமா படிச்சுட்டே இருக்கேன், யூ கேன் மென்ஷன் த டியூரேஷன். ஓகே, இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டை பொறுத்து ஹாவ் பீன் வருமா ஹாஸ் பீன் வருமானு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. நான் ஐ வந்ததுனால நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம். சப்ஜெக்ட் முதல்ல போட்டாச்சு, அடுத்து என்ன வரும்? ஹாவ் பீன். அதை அப்படி ஃபாலோ பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் என்னது? வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எது வெர்பு? படிக்கிறதா வெர்பு. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அதோட ஐஎன்ஜி சேருங்க. நெக்ஸ்ட் 2 மணி நேரமாக அப்படின்னு இருக்கு. இதுக்கு சென்ஸ் வருமா ஃபார் வருமா? 2 மணி நேரம்ங்கிறது ஒரு டியூரேஷன், அப்ப ஃபார் வரும். ஸோ ஃபார் 2 hours. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமா படிச்சுட்டே இருந்தேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் an exam tomorrow, so I have been studying for 2 hours. இந்த ஐ ஹாவ் பீன் இது எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா ஐ ஹாவ் இதோட கண்ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. I've been studying for 2 hours. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாள். காலையில் இருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாள். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சப்ஜெக்ட்? அவள் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? she. ஸோ இந்த ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல சப்ஜெக்ட் இங்க யாரு? she. ஸோ has been வரும், she has been. verb என்னது? செய்யக்கூடிய செயல். ஓகே, என்னது? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play.
பிளேங்கிற வார்த்தை அப்படியே போட்டுடலாமா? அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும், மறந்துடாதீங்க. she has been playing, அவள் விளையாடி கொண்டே இருக்கிறாள். காலையில் இருந்து, எவ்வளவு நேரம் டியூரேஷன் சொல்லல, ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. காலையில இருந்து விளையாடிட்டே இருக்கிறாள், இப்பவும் விளையாடிட்டு தான் இருக்கான்னு அர்த்தம். ஓகே, ஸோ சின்ஸ் வருமா ஃபார் வருமா? குட், சின்ஸ் தான் வரும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஸோ சின்ஸ் மார்னிங். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காலையில் இருந்துங்கிறதுக்கு நீங்க ஃப்ரம் போடக்கூடாது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ டைமை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம சின்ஸ் தான் போடுவோம், மறந்துடாதீங்க. she has been playing since morning, அவள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாள். ஓகே, இதுதான் அவன் காலையிலிருந்து விளையாடிட்டு இருக்கான்னா சப்ஜெக்டை மட்டும் மாத்தணும். அவன்னா he has been playing since morning. செந்தில் காலையிலிருந்து விளையாடிட்டே இருக்கான். செந்தில்ங்கிறது ஒரு பேர், சிங்குலர், அதுக்கும் இதே ரூல் தான், ஒரு has been தான். செந்தில் has been playing since morning. got it? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். இதே இது நான் காலையிலிருந்து விளையாடிட்டே இருக்கேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, because we need practice. Okay, so if you want to improve your English, you should practice. Okay, so எப்படி சொல்லுவீங்க? நான்னா I, so I வந்துச்சுன்னா have been வரும், அவ்வளவுதான். I have been playing since morning. I have been playing since morning. Got it? Okay, she has been, இது எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா she's அப்படின்னா she has னு அர்த்தம். she isக்கும் நம்ம she's தான் வாசிப்போம், she hasக்கும் நம்ம she's தான் வாசிப்போம் இங்கிலீஷ்ல. ஓகே, she's been playing since morning. இது வந்து இப்போ நீங்க உங்களுக்கு ஈஸியா இருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க இப்படியே சொல்லிக்கோங்க, நோ ப்ராப்ளம். the last one, நாங்கள் 2 நாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க 2 நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பேச்சு வழக்குல நாங்க 2 நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம்னு சொல்லலாம், வேலை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம், வாட் எவர். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்ன? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? have been. verb என்னது? வேலை செய்யறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? work. ஒர்க்னா வேலை செய்யறது, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், working. we have been working. 2 நாட்களாக. சின்ஸ் வருமா ஃபார் வருமா? ஃபார், ஏன்னா 2 நாளுங்கிறது ஒரு டியூரேஷனை குறிக்குது. ஸோ ஃபார் 2 days. வாசிச்சு பாருங்க. we have been working for 2 days. நாங்க 2 நாளா வேலை பார்த்துட்டு இருக்கோம். that's it. ஈஸியா இருக்கா? ஸோ இவ்வளவுதாங்க பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நம்ம வந்து சப்ஜெக்டை பொறுத்து you have to choose auxiliary verbs. okay, have been or has been depends upon the subjects. அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா how to make negative and an interrogative sentence பார்க்கலாம். I have written 3 sentences here. அவன் 3 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறான். அவன் 3 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கவில்லை. அவன் 3 மணி நேரமாக காத்து கொண்டே இருக்கிறானா? ஸோ இங்க கொண்டிருக்கிறான்னு வரலாம், இல்லை கொண்டே இருக்கிறான்னு வரலாம். ஸோ பேச்சு வழக்க பொறுத்து மாறும். பட் இங்க வந்து நமக்கு அந்த டியூரேஷன் எவ்வளோ நேரமா அந்த செயலை செய்யறாங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ காத்து கொண்டிருக்கிறான் இஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ், காத்து கொண்டிருக்கவில்லை இஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ், காத்து கொண்டே இருக்கிறானா இஸ் அன் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம சென்டென்சஸ் உருவாக்கலாம். எல்லாரும் ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நீங்க அடுத்த எக்ஸாம்பிள் கூட நீங்க வந்து கமெண்ட்ல உங்க ஆன்சர் வந்து சொல்லிடலாம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. ஓகே, ரைட். ஸோ he வந்திருக்கு. அப்ப நம்ம இந்த ரூல் ஃபாலோ பண்றோம். சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க. அடுத்து என்ன வரும்? has been. he has been. verb என்னது? காத்துக்கிட்டு இருக்கிறது, அதான் செயல், verb. காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? wait. அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க, waiting. 3 மணி நேரமாக, இதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சின்ஸ் வருமா ஃபார் வருமா? 3 மணி நேரங்கிறது ஒரு டியூரேஷன். அப்ப என்ன வரும்? for 3 hours. he has been waiting for 3 hours. இதே இது அவன்
காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? He has been waiting since morning. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன் 3 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி 2 வார்த்தைகள் நமக்கு ஆக்சிலரி வெர்ப்ஸ்ல வரும்போது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம நாட் சேர்க்கணும். அது வந்து ரூல், எல்லாருக்குமே தெரியும். அப்ப எப்படி சேர்ப்பீங்க? He has not been, எதையுமே மாத்த வேண்டாம், waiting for 3 hours. அவன் 3 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கவில்லை. has not been. ஓகே, இந்த has not அது அந்த வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா hasn't been. He hasn't been waiting for 3 hours. He hasn't been waiting for 3 hours. அவ்வளவுதான். ஸோ hasn't அப்படிங்கிறது has not ஓட சுருக்கமான வடிவம். ஓகேவா? ஸோ இந்த 2 இடத்துக்கு நல்ல நாட் போட்டீங்க. இதே கேள்வி கேட்குறீங்க, அவன் 3 மணி நேரமா காத்துட்டு இருக்கானா, அவன் 3 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறானா, கேள்வி எப்படி கேட்கலாம்? இதுல இருக்கக்கூடிய இந்த முதல் வார்த்தையை மட்டும் எடுத்து முன்னாடி போட்டுருங்க சப்ஜெக்டுக்கு அப்புறமா. இந்த பீன் இங்கேயே இருக்கட்டும். அதை எப்படி கேட்பீங்க? Has he been waiting for 3 hours? அவ்வளவுதான். Has he been waiting for 3 hours? Has he been waiting for 3 hours? அவன் 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கானா? அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நாட் போட்டா நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த ஹேஸை தூக்கி முன்னாடி போட்டுருங்க, பீன் அங்கேயே இருக்கட்டும். அது வந்து கேள்வி வாக்கியம். வாசிச்சு பார்க்கலாமா? He has been waiting for 3 hours. He hasn't been waiting for 3 hours. Has he been waiting for 3 hours? கேள்வி கேட்கும் போது your expression, okay, is very important. Has he been waiting for 3 hours? ஸோ முதல்ல இது வராது, நீங்க சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும் போது வந்துடும். ஈஸியா இருக்கா இந்த டென்ஸ்? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். டென்சஸ்னாலே ஐயோ டென்சஸ்ல இருந்து எவ்வளவு கேள்வி வரும் அப்படின்னு இருக்கும். இப்பெல்லாம் டென்சஸ்ல இருந்து நீங்க ஈஸியா கத்துக்கும் போது எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்ப கேள்வி கேட்டா நம்ம ஈஸியா சொல்லிடுவோமே அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? ஓகே, குட் ஜாப். ஓகே, சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேற்றிரவிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நேற்றிரவிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கவில்லை. நேத்து நைட்ல இருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறதா? சோ பெய்து கொண்டிருக்கிறது அல்லது பெய்து கொண்டே இருக்கிறது. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லும் போதெல்லாம், இதுக்கு முன்னாடி கிளாஸ் நான் எடுக்கும்போது கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த லாங் டியூரேஷனுக்கு ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா தமிழ் வழியா தானே கத்துக்கிறோம். ஸோ தமிழ்ல எப்படினாலும் சொல்லலாம். பட் இந்த மாதிரியான அந்த வார்த்தைகள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த டியூரேஷன்லாம் வச்சுதான் அது நம்ம என்ன டென்ஸ்ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? நேற்றிரவில் இருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது பாசிட்டிவ், கொண்டிருக்கவில்லை நெகட்டிவ், கொண்டிருக்கிறதா கேள்வி வாக்கியம். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மழை பெய்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, சப்ஜெக்டே இல்ல மீன்ஸ் நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னா இட்டு தான் யூஸ் பண்ணணும். முக்கியமா அந்த மழை பெய்யறதுக்கு. ஓகேவா? இது எந்த டென்ஸா இருந்தாலும் இட்டு தான். ஸோ இட்டு போட்டாச்சா? சப்ஜெக்ட் போட்டீங்க, அடுத்து ஹாஸ் பீன் வரும். ஸோ இட் ஹாஸ் பீன். மழை பெய்து கொண்டிருக்கிறது, இதான் வந்து வெர்பு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? மழை பெய்யறதுக்கு ரெயின், அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நேற்று இரவில் இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் தெரியும். இவ்வளவு நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இத்தனை மணி நேரமா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நேத்து நைட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? சின்ஸ் வருமா, ஃபார் வருமா? சின்ஸ். நேற்று இரவு அப்படின்றது அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? லாஸ்ட் நைட். இன்னைக்கு நைட்னா டு நைட், டுடே நைட்னு சொல்லக்கூடாது, டு நைட். நேற்று இரவுனா லாஸ்ட் நைட், சின்ஸ் லாஸ்ட் நைட். ஓகே, எஸ்டர்டே நைட்னு சொல்லக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டர்டே நைட்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட்னு தான் சொல்லணும். வாசிச்சு பாருங்க. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் லாஸ்ட் நைட். நேற்று நைட்ல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று இரவில் இருந்து மழை பெய்து கொண்டிருக்கவில்லை, நெகட்டிவா சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? ஹாஸ் பீன் அப்படின்னு வார்த்தை இருக்கு, 2 வார்த்தைகள், இதுக்கு நடுவில் நாட் போடணும், அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? இட் ஹாஸ் நாட் பீன் raining
since last night. It has not been raining since last night. இது சேர்த்து வாசிக்கணும்னா it hasn't been raining since last night. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி கேட்குறீங்க. நேற்று நைட்ல இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கா? இந்த கேள்வி அடிக்கடி கேட்போம். எப்படி கேட்கலாம்? இதுக்கப்புறம் அந்த கேள்வி தமிழ்ல கேட்கறப்ப நீங்க இங்கிலீஷ்ல கேளுங்க. ஓகேவா? எப்படி கேட்பீங்க? ஹாஸ்ங்க ரெண்டு வார்த்தை இருக்கு, ஆக்ஸிலரி வெர்ப்ல ஹாஸ் பீன். இதுல ஹாஸை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருங்க, அவ்வளவுதான். சேம் ஃபார்மட் தான், மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே இங்க கிடையாது. Has it been raining since last night? அவ்வளவுதான். Has it been raining since last night? நேற்று நைட்ல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கா? வாசிச்சு பாருங்க. It has been raining since last night. It hasn't been raining since last night. Has it been raining since last night? ஓகே, அவ்வளவுதான். இதே இது இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. 4 நாளா மழை பெஞ்சிட்டே இருக்கு, அதை எப்படி சொல்லுவீங்க? 4 நாட்களாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன வித்தியாசம் தான். 4 நாட்களாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது, அதை எப்படி சொல்லலாம்? இதை மட்டும் மாத்தணும். 4 நாட்கள்ங்கிறது ஒரு டியூரேஷன், அப்போ ஃபார் வரும். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 4 days. 4 நாட்களாக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இதே இது நீ காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் திஸ் மார்னிங். காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க காலையில இருந்து டிவி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க காலையில இருந்து டிவி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எழுதி முடிச்சுட்டு இதே இதுக்கு நம்ம நெகட்டிவ் அப்புறம் கேள்வி வாக்கியம் ரெண்டுமே எழுத போறோம். ஓகேவா? நெகட்டிவ் எப்படி வரும்? அவர்கள் காலையில இருந்து டிவி பார்த்து கொண்டே இருக்கவில்லை. கேள்வி எப்படி கேட்பாங்க? அவங்க காலையில இருந்து டிவி பார்த்துட்டே இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். ஓகே, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அவர்கள் காலையில இருந்து டிவி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தே. அப்ப இந்த ரூல் ஃபாலோ பண்ணுங்க. சப்ஜெக்ட் தே போட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? have been. they have been. verb என்னது? பார்க்கிறது. டிவி பார்க்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? watch. so watch ஓட ing சேர்ப்போம். watching TV. காலையில் இருந்து அது எப்படி சொல்லுவீங்க? for morning-ஆ since morning-ஆ? since morning. வாசிச்சு பாருங்க. they have been watching TV since morning. அவங்க காலையில இருந்து டிவி பார்த்துட்டே இருக்காங்க. நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? அவங்க காலையில இருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஹாவுக்கும் பீனுக்கும் நடுவுல ஒரு நாட் போடுவீங்க. அப்ப எப்படி வரும்? சோ யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு? இஸ் இட் ஈஸி? குட். சோ they have not been watching TV since morning. They have not been or they haven't been watching TV since morning. கேள்வி எப்படி கேட்பீங்க? அவங்க காலையில இருந்து டிவி பார்த்துட்டே இருக்காங்களா? ஹாவ்ங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. அப்ப எப்படி கேட்கலாம்? have they been watching TV since morning. சொல்லிட்டே எழுதுங்க. ஸோ பேசி பார்த்துட்டே எழுதும் போது இங்கிலீஷ் ஈஸியா பேசிடலாம். வாசிங்க. have they been watching TV since morning? அவ்வளவுதான். 3 சென்டென்சஸ் ஒரு ரீட் பண்ணலாமா? ஸோ say after me அல்லது என் கூட சேர்ந்தே கூட ரீட் பண்ணுங்க. they have been watching TV since morning. they have not been watching TV since morning. have they been watching TV since morning? that's it. ஸோ இதுவும் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் தான். ஒன்று எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை நோன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது எஸ்ன்னு சொன்னா பாசிட்டிவ், நோன்னு சொன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா?
ஸோ கடைசியா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து நீங்கள் 2015 இருந்து சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ நீங்க 2015 இருந்து பாஸ்ட் இப்போ என்னாச்சு 2025. ஓகே, அவ்வளோ நாளா வந்து சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம நெகட்டிவ் ஆன்டி இன்ட்ரோகேட்டிவ் ஸோ எல்லா சென்டென்சஸும் நம்ம உருவாக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. இங்க சப்ஜெக்ட் யாரு? நீங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட். இப்போ எப்படி சொல்லுவீங்க? நீங்கள்னா யூ. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஹவ் பீன். யூ ஹவ் பீன். வேர்ப் என்னது? வாழ்ந்து வர்றது அல்லது வசித்து கொண்டு வர்றது. அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? லிவ். லிவிங் அதோட எஞ்சி சேர்க்கும் போது லிவிங்னு வரும். யூ ஹாவ் பீன் லிவிங், நீங்கள் வாழ்ந்து கொண்டே வருகிறீர்கள். இங்க சென்னையில், இன் சென்னை. ரெண்டாயிரத்தி 15 ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ சின்ஸ் 2015. அவ்வளவுதான், வாசிச்சு பாருங்க. நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட் ஜாப். ஸோ இங்கிலீஷ் பேச ஆசையால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பர், ஆசம். ஓகே, ஸோ யூ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2015. 2015 இருந்து நீங்க சென்னையில வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். இதே இது நெகட்டிவா சொல்லணும், இது பாசிட்டிவ். நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? நீங்க 2015 இருந்து நீங்க 2015 இருந்து சென்னையில வாழ்ந்து கொண்டு வரவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? இந்த ஹாவுக்கும் பீனுக்கும் நடுவுல நாட் போடணும். அப்ப எப்படி சொல்லலாம்? You have not been living in Chennai since 2015. You have not been living in Chennai since 2015. நீங்க 2015 இருந்து சென்னையில வாழ்ந்து கொண்டு வரவில்லை. ஸோ இது வந்து நெகட்டிவ். have not இதை நம்ம சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா haven't. You haven't been living in Chennai since 2015. கடைசியா கேள்வி கேட்கணும். நீங்க 2015 இருந்து சென்னையில தான் வாழ்ந்துட்டு வரீங்களா? அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். கேள்வி கேட்கும் போது இந்த ஹாவ்ங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. Have you been living in Chennai? Have you been living in Chennai? இதோட கூட நீ பாட்டலாம். இந்த 2015ங்கிறது இல்லைன்னா இதோட கூட ஸ்டாப் ஆயிரும். நீங்க சென்னையில தான் வாழ்ந்துட்டு வரீங்களா? Have you been living in Chennai? அப்படின்னு கூட கேட்கலாம். பட் இங்க வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ல சின்ஸ் இருக்கு, சின்ஸ் 2015 இருக்கு, அதை நம்ம அதை போட்டுக்கலாம். Have you been living in Chennai since 2015? Question mark. Have you been living in Chennai since 2015? வாசிச்சு பாருங்க. You have been living in Chennai since 2015. You have not been living in Chennai since 2015. Have you been living in Chennai since 2015? That's it. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். எப்படி இருந்தது இந்த present perfect continuous tense? ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி டெஸ்ட். Are you ready for the test? அவள் காலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாள். அவள் காலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கவில்லை. அவள் காலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாளா? So positive sentence, negative sentence and this one is an interrogative sentence. Okay, இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம், அதுக்குள்ள உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கடைசியா உங்க மார்க்ஸையும் சொல்லணும். Your time starts now. Good job. சூப்பரா பண்றீங்க. வெரி குட். குட். டைம்ஸ் அப். ஓகே, சூப்பரா பண்ணீங்க. இப்போ நான் ஆன்சர்ஸ் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆன்சர் பண்ணி முடிக்காதவங்க நோ ப்ராப்ளம், கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், அவள் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறாள். ஸோ சப்ஜெக்ட் வந்து அவள் அப்படின்னு வந்திருக்கு. இங்கிலீஷ்ல ஷீ. ஸோ ஹாஸ் பீன் போடுவோம்.
she வந்ததுனால has been. நெக்ஸ்ட் verb என்னது? சமைக்கிறது. இங்கிலீஷ்ல குக், அதோட ing சேர்க்கணும். காலையில் இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ சின்ஸ் போடுவோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு இப்படி சொல்ல தெரியணும் மீனிங். ஏன் இங்க ஒவ்வொரு வார்த்தையும் போடுறோங்கிறது தெரியணும். ஓகே, she has been cooking since morning. நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு நாட் போடுவோம். she has not been cooking since morning. அவ்வளவுதான். she has not been cooking since morning. அவள் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறாளா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த ஹாஸ்ங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருவோம். அப்ப எப்படி எழுதலாம்? has she been cooking since morning? வாசிச்சு பாருங்க. she has been cooking since morning. she has not been cooking since morning. has she been cooking since morning? அவ்வளவுதான். சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. நிறைய பேர் 3 out of 3 எடுத்திருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருந்தது? புரிஞ்சுட்டீங்களா? அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவர்கள் மாலை 5 மணியிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். ஓகே, ஸோ மாலை 5 மணியிலிருந்து, மாலை 5 மணி அப்படின்னா நீங்க வந்து இப்படி போட்டுக்கலாம், 5 PM அப்படின்னு போட்டுக்கலாம். மாலை 5 மணியிலிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ 5 PM முன்னாடி என்ன வருங்கிறது நீங்க தான் கெஸ் பண்ணிக்கணும். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதே மாதிரி அவங்க மாலை 5 மணியிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ். அது எப்படி உருவாக்குவீங்க? ஸோ கடைசியா கேள்வி வாக்கியம், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், கேள்வி எப்படி கேட்பீங்க? அவங்க ஈவினிங் 5 மணியிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்களா? கேள்வியும் கேட்கணும். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்கி உங்களோட ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்க ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட்டிங். ஓகே, ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, அதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.